ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ லாங் டேர்ம் ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்கே. ஓகேவா? இது லாங் டேர்ம் ஆப்பு. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதோட உள்ள இன்டர்ஃபேஸ் எல்லாம் ஜிஆர்ஏ ஜுவல்லரி கான்செப்டில் இருக்குது. ஓகேவா? நல்ல ஒரு லாங் டேர்ம் கான்செப்டில் இருக்குது. ஆப்புமே ஒரு நல்ல இன்டர்ஃபேஸில் இருக்குது. ஓகேவா? ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 64,000 ப்ராடக்ட் வரைக்கும் இருக்குது. இப்போ தான் கிட்டத்தட்ட லான்ச் ஆகி 1 மந்த்துக்குள்ளே தான் ஆகுது இந்த ஆப். பட் நான் இப்போது செக்கிங்க்காக தான் எடுத்திருக்கேன். இனிமேல் தான் ஓகே அப்படின்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நான் இப்போ வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா இந்த ஆப் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போடுறேனே தவிர, இந்த ஆப் லிங்க் நான் கொடுக்குறதுக்கு இன்னும் ஒரு 1 வீக்காவது ஆகும். எதுக்கு அப்படின்னா மேனேஜர் சைடு நம்ம நல்லா பேசணும். பேசிட்டு நமக்கு நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது ப்ரொமோட்டர் மாதிரி நம்ம தெரியக்கூடாது. நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் சாரீ ரீசேல் பண்ணுறேன். அவங்கள நான் என்னோடய கம்பெனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணட்டுமா, உங்கள் கம்பெனி நல்லாயிருக்கு அந்த மாதிரி பேசி அவங்கள நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் லிங்க்கே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நான் 1-2 பேர் எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணாலும் அவங்களுக்கு டவுட் வராது. அந்த கான்செப்டில் தான் இந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா செக்கிங்கில் தான் இப்போ எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 480 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி 23 ரூபா வரும். நீங்கள் ஜாயின் பண்ண அன்னைக்கே உங்களுக்கு 110 ரூபா போனஸ் வந்துடும். ஓகேவா? எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மினிமம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆப்போட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நம்ம அடுத்தடுத்த லெவல் போய்க்கலாம். இந்த ஆப் நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபயரிங் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. எல்லாமே செக் பண்ணிவிட்டு எனக்கு ஓகேன்ற பட்சத்தில் தருவேன். சப்போஸ் ஃபயரிங் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிப்பேன். அப்புறம் ஃபயர் ஆகி திரும்ப ரீசெண்ட் ஆகி வரும்ல, அப்போ தான் கொடுப்பேன். ஃபயரிங் இருக்கான்னு எனக்கே தெரியாது. நான் இப்போ தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2,980 ரூபா ப்ராடக்ட் அப்படின்னா 149 ரூபா வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 110 ரூபா மினிமம் வித்ட்ரா. நீங்கள் ஜாயின் பண்ண அன்றைக்கும் 110 ரூபா கொடுத்துறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்ட் தான். செகண்ட் ப்ராடக்ட், தேர்ட் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 8,900 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 453 ரூபா வருது. இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. நார்மல் ரேஞ்சில் ப்ராடக்ட் இருக்குது. ஆப்போட இன்டர்ஃபேஸுமே நல்லாயிருக்கு. இந்த ஆப் நல்லாயிருக்கு. பட் ஃபயர் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 1 மந்த்து தானே ஆகுது. நல்ல ஆப்ஸாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2-3 மந்த் வரைக்கும் செம ஃபயர் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க ஃபயர் குறையும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மேனேஜர்கிட்ட நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். சரியா? இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 1 வீக் அவங்க எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படிலாம் பார்த்துட்டு தான் நான் ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி, நம்மளுக்கு ரெஃபரே பண்ண தெரியாத மாதிரி 1 வீக் ஆக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க லிங்க்லாம் கொடுக்க, ஓகே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே சொல்லணும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் நான் இந்த லிங்க் கொடுப்பேன். ஓகேன்னா கொடுப்பேன். இல்லை ஃபயர் இருக்குது அப்படி தோணுச்சு அப்படின்னாலே நான் விட்டுருவேன். அந்த மாதிரி கான்செப்டில் தான் இந்த ஆப் எடுத்திருக்கேன். அடுத்த வீடியோஸில் ஆப் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு இந்த ஆப்போட கான்செப்ட் இது தான். இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு. ஆப் பார்த்திங்கன்னா நல்ல ஆப் தான். பட் ஃபயர் ஆகுமா இல்லை நல்லா போகுமான்னு தெரியாது. மேனேஜர் நல்லா பேசுகிறாங்க. ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பையனுக்கு எஸ்எம்எஸில் வந்த லிங்க். ஓகேவா? அதை தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு முன்னாடியே வந்திருக்கு. வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னமே 1 வீக் நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் லிங்க் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிப்பேன். வீடியோ போட்ட டேட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சும் நம்மளுக்கு ஃபயரிங் எதுவுமே ஆகலை, நல்லா போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் டீமுக்கு ரெஃபர் கொடுக்க ஆரம்பிப்பேன். சில டைம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஆப்பாக கூட இருக்கும். அதாவது ரெஃபர் பண்ணுற ஆப்பாக கூட இருக்கும். அப்படிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். அது மேனேஜர் சைடு எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றது பார்த்துட்டு நான் இதை என்ன அப்படின்றத குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் லிங்க் எது வேணும் அப்படின்னாலும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை பற்றினா அடுத்த அப்டேட் நான் அந்த குரூப்பில் தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் நான் என்னோடய குரூப்பில் நிறைய லாங் டேர்ம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஆப்ஸ் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்றத நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் லிங்க்கே கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஓகேனா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.